ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு பேபிகார்ன் 65 எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பேபிகார்னை அது உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கார்ன் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட சிக்கன் 65 மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கேன், அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் இதை ஊற விட்டுருங்க. இப்போது ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை அது உள்ளே சேர்த்துக்கலாம். இதை போடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்க மாதிரி போடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போது அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான பேபிகார்ன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.